ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜூன் ஃபஸ்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ், India's first Skycast aviation weather monitoring system was inaugurated at IGI Airport, New Delhi under Mission Mausam by Dr. Jitendra Singh. ஸ்கைகாஸ்ட் ஏவியேஷன் வெதர் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு வெதர் மானிட்டரிங் பண்ணுற ஒரு சிஸ்டம். இதை நம்ம ஐஜிஐ ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இனாக்ரேட் பண்ணுற விதத்தில் இந்தியா வந்து 19th கண்ட்ரியாக வந்து இருக்குது இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணுறதில். ஆஃப்டர் USA, UK, சிங்கப்பூர், ஜப்பான். இது 3 மணி நேரத்துக்கு அட்வான்ஸ் வெதர் ஃபார்காஸ்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 3 கிலோமீட்டர் அப் டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியரை நமக்கு மானிட்டரிங் பண்ணி கொடுக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் GMR குரூப். இந்த ஸ்கைகாஸ்ட் ஏவியேஷன் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்மை நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்கிற நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதில் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ மிஷன் மௌஷம் பற்றி பார்க்கலாம். மிஷன் மௌஷம் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செப்டம்பர் 2024 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பட்ஜெட் 2000 crore, ஃபினான்ஷியல் இயர் 2024-2026. Next news, Niti Aayog Frontier Tech Hub released a 10-year roadmap to transform India into a global semiconductor manufacturing and design hub by 2035. அதாவது இந்தியா அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு செமிகண்டக்டர், அதாவது இந்த மொபைல், டிவி, லேப்டாப்பில் வந்து நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை இந்தியாவிலேயே வந்து உற்பத்தி செய்கிறதுக்காக 10 வருஷத்துக்கான ரோடு மேப்பை நித்தி ஆயோக் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அன்வெல் பண்ணது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அண்ட் அஸ்வினி வைஷ்ணவ். செல்ஃப் சஃபிஷியன்சி 35 to 50% 2035. செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்தியா வந்து நமக்கு இந்தியாவுக்கு 100 செமிகண்டக்டர் சிப்ஸ் தேவைப்பட்டால் அதை 90-95 சிப்ஸை வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ இந்த ஃப்யூச்சர் டார்கெட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 35 to 50% வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய போகிறோம். அதுதான் வந்து 35 to 50% செல்ஃப் சஃபிஷியன்சி. குளோபல் மார்க்கெட் ஷேர் 10 to 13% 2035. அதாவது உலகம் முழுக்க 100 சிப் பிஸ்னஸ் நடந்தால் அதில் 10-13% பிஸ்னஸ் வந்து இந்தியா கிட்ட இருக்கணும். அதுதான் குளோபல் மார்க்கெட் ஷேர். ப்ரெசண்ட்டாக இந்தியா வந்து 90-95% செமிகண்டக்டர் நீட்ஸ், அதாவது இம்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட வேல்யூ $120-150 பில்லியன் 2035 வரைக்கும் இருக்க போகுது. இதுக்கான 5 pillars இருக்காங்க: பயோனரிங், பாலிசி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், பீப்புள், பார்ட்னர்ஷிப். அப்புறம் ரீடைன் 55 to 70% ஆஃப் வேல்யூ கேப்சர் லோக்கலி. அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கும்போது அதுக்கான அந்த டிசைன், பேக்கேஜிங், இந்த மெட்டீரியலுக்காக ஆகிற செலவெல்லாம் இருக்கும்ல, அதையும் வந்து நம்ம ரீடைன் பண்ணணும். அதில் 55-70% இந்தியா வந்து கேப்சர் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ரீடைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படிப்படுதுன்னா 135 பில்லியனில் இருந்து 180 பில்லியன் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. இல்லை கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 45 to 60 பில்லியன் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாஸ்ட்டாக இந்தியா வந்து வெளிநாட்டில் இருந்து வாங்கினது $150 பில்லியன் இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க, செமிகண்டக்டர் மட்டும். இதே ஃபினான்ஷியல் இயர் 17 ஃபினான்ஷியல் இயர் 25. அடுத்த ப்ரொஜெக்டட் வந்து பண்ணியிருக்கிறது 2035 வரைக்கும் எவ்வளோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா $240 பில்லியன் வரைக்கும் வாங்க போகிறோம் அப்படின்னு ப்ரொஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அலவுட் கம்பெனிஸ் டு ஃபுல்ஃபில் பார்ட் ஆஃப் their corporate social responsibilities obligation by subscribing to zero coupon, zero principal instruments issued by non-profit organization through social stock exchange.
அதாவது மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதுல ஒரு புது ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர்னால் என்னன்னு பார்ப்போம். சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி இருக்கும்ல, அந்த கம்பெனி அவங்களோட ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை எஜுகேஷனுக்கோ இல்லை ஹெல்த்துக்கோ என்வாயன்மெண்ட்டுக்கோ இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இதுதான் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் சோஷியல் ஃபண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது நார்மல் பாண்ட் மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்காது, பிரின்சிபல் அமௌண்ட்டு நமக்கு திருப்பி வராது, சோஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு டொனேஷன் மாதிரி யூஸ் ஆகும். இதுதான் வந்து ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படிங்கிறது. இந்த ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் வந்து எஸ்எஸ்இயில் வந்து லிஸ்டட் ஆகிருக்கு. எஸ்எஸ்இ அப்படின்னா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சோஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணும் ஸ்பெஷல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெகுலேட் பண்ணுறது வந்து சிபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் த்ரூ ஜீரோ கூப்பன் ஜீரோ ப்ராஃபிட் மேக்ஸிமம் 10% ஆஃப் ஆனுவல் சிஎஸ்ஆர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். வருஷத்துக்கு 10% வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். Next news, Department of Financial Services launched the Common Landing Portal to help citizens trace and claim unclaimed financial asset. First, unclaimed financial asset அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நமக்கு சொந்தமான பணம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா, ஆனால் நம்ம வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது. எதுலேருந்து கிளைம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பேங்க்கில் போட்டு வச்சுருப்போம், இல்லை இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருப்போம், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுருப்போம். அதை நம்ம கிளைம் பண்ணாமல் விட்டுறோம்ல, அதுதான் வந்து அன்கிளைம்ட் ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்கிளைம்ட் ஃபினான்ஷியல் அசெட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து காமன் லேண்டிங் போர்ட்டல் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை வந்து லான்ச் பண்ணது எம் நாகராஜு, இவங்க செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட செக்ரட்டரி. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு கேம்பெயின் வந்து யுவர் மணி யுவர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசா இன்டெல் 3DGs signed an MOU to establish a $3.3 billion advanced packaging class crore substrate manufacturing facility in Bhubaneswar, Guruda under the India Semiconductor Mission. அதாவது ஒடிஷா கவர்மெண்ட்டும் இன்டலும் 3D கிளாஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த மூன்றும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்குன்னா $3.3 பில்லியன். என்ன ப்ராஜெக்ட்டுக்குன்னா செமிகண்டக்டர் சிப் தயாரிக்க உதவுற கிளாஸ் கோர் சப்ஸ்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அதை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் கோர் சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா சிப்புக்கு, அந்த செமிகண்டக்டர் சிப்புக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ண உதவும் ஒரு பேஸ் லேயர். ஸோ அதை வந்து உருவாக்குறதுக்கு, அதை அமைக்கிறதுக்கு இவங்க 3 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி எங்கே வரப்போகுதுன்னா புவனேஸ்வர் குருடாவில் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் நியூஸ், சிபியோட நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் கால்கோட்டைஸ் யூனிவர்சிட்டி டு ஸ்ட்ரென்தன் இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ், ஃபின்டெக் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். NISM அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது சிபி வந்து உருவாக்குன ஒரு இன்ஸ்டிடியூட். அதில் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் ஃபினான்ஷியல் எஜுகேஷனையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களும் இந்த கால்கோட்டைஸ் யூனிவர்சிட்டியும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நிறையா பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்கல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட், அந்த ஃபினான்ஸ் செக்டர் பற்றி, அதுக்காக ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அதில் ஜாப்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கும் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் பார்ட்னர்டு வித் IIT பாம்பே டு லான்ச் பஜாஜ் ஃபின்சர்வ் இன்டெலிஜென்ஸ் ஃபார் AI and deep tech research with an investment of 1,500 to 2,000 crore over 5 years. அதாவது பஜாஜ் ஃபின்சர்வும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இவங்க 2 பேரும் சேர்ந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இன்டெலிஜென்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட பர்பஸ் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜி, ரீசர்ச் அண்ட் இனோவேஷனை வந்து வளர்க்குறதுக்கு. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து 1,500 to 2,000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் AI அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் ரீசர்ச்சுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணி இனோவேஷன் வளர்க்க ஒரு
இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி ஃபார்மர் வள்ளுவன் வாஸ் honored as FAO Soil Farmer Hero for adopting sustainable multi-crop tree-based farming under ESA Foundation's Save Soil Kaveri Calling Initiative. FAO அப்படிங்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து சாயில் ஃபார்மர் ஹீரோ அப்படிங்கிற அவார்டை பொள்ளாச்சி தமிழ்நாடு விவசாயியான வள்ளுவன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபார்மிங் அண்ட் சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற ஃபார்மருக்கு கொடுக்குறாங்க. DRDO சேர்மேன் வந்து சமீர் வி கமெட் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ராஜேஷ் குமார் சிங் அவங்களுக்கு அடிஷ்னலாக DRDO சேர்மேன் அப்படிங்கிற பதவியை கொடுக்குறாங்க. இவங்க ஆல்ரெடி டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக வந்து இருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக DRDOவோட சேர்மேன் பதவியை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு KP தனபாலன் அவங்க ஒரு காங்கிரஸோட கட்சியை சார்ந்தவங்க. சாலக்குடியோட எம்பியாக இருந்தவங்க இப்போது பாஸ்டாகவே ஆயிட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் புக் அப்படிங்கிற புக்கை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் லான்ச் பண்ணுறாங்க. இதில் 100 ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனல் அவங்களுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெஸ்டிமோனிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை கைட் பண்ணது CDS அனில் சுஹான். அப்புறம் May 25 to 31க்கான டே வந்து இன்டர்நேஷ்னல் வீக் சாலிட்டரி வித் த பீப்புள்ஸ் ஆஃப் நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸ் அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணது டேட் வந்து 25th to 31st May 2000.